இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்துட்டு வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னா போதும். இதை எப்படி நான் சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நமக்கு வந்துட்டு மீஷோவில் ஆருத்ரா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்டி இல்லாமலே நம்ம மீஷோவில் சேல்ஸ் பண்ணலாம். அமேசான்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஜிஎஸ்டியுமே எடுத்திருக்கேன். மளிகை கடை வச்சுருக்கேன். கூடவே வேறு ஏதாவது பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளவுஸ் சுடி தைக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக துணி பை தைச்சி கொடுக்குறேன், கட்டைப்பை தைச்சி கொடுக்குறேன். இப்போது பாருங்கள், இது வந்துட்டு நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதெல்லாம் நான் எந்த கிளாஸும் போய் கற்றுக்கல, ஒன்று ஒன்றா அப்படியே கற்றுக்கிட்டேன். நான் யூடியூப்பில் பார்க்க இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட அந்த மாதிரி. இது வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். மொத்தமாக சேர்த்து 50 பீசஸ் வந்து 85 ருபீஸ்க்கு கிடச்சிது. எனக்கு ரொம்ப சீப்பாக தெரிஞ்சுது. ஆனால் வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்துட்டு மீஷோவில் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நான் லோக்கல் ஷாப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரைஸோடு பார்ப்போம். இந்த க்ளூ ஸ்டிக் பென் வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். எனக்கு இதை யூஸ் பண்ணி எனக்கு நானே மேக் பண்ணிக்கணும். அப்புறம் நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணணும் மீஷோவில். அப்புறம் நம்ம கடையிலேயே வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். முக்கியமாக கண்ணாடி வளையல், கூடவே வந்துட்டு கிளிப்ஸும் மேக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு இந்த க்ளூ ஸ்டிக் பென்னு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சொன்னது வந்துட்டு இதில் கம் இருக்கும்க்கா. லைட்டாக இதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோனில் தொட்டு ஒட்டுறது. இதில் இருக்கு இல்லையா, இதில் ஒட்டுறது. அதே நம்ம வந்துட்டு நம்மளோட கண்டினியூஸ் வீடியோஸில் பார்க்கலாம் எப்படி மேக் பண்ணுறேன்ட்டு. இது வந்துட்டு B7000 ப்ளூ. இதனுடைய ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். இது வந்துட்டு பிளைன் கிளிப்பு சின்னது. இது வந்துட்டு 10 ரூபா. இது மேலே வந்துட்டு நான் ஒரு லோட்டஸ் ஸ்டைலில் ஒரு கிளிப் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு OHP ஷீட் வேணும். அது இன்னும் நான் வாங்கலை, அதுவும் வாங்கிட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு பிங்க் கலர். இதில் வந்துட்டு 50 பீஸ் இருக்குமா, நீலா ஷேப்பில். இது வந்துட்டு 25 ரூபா ஒரு பேக்கெட்டு. இதே மாதிரி நான் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வாங்கியிருக்கேன். எல்லாமே 25 ரூபா தான். இது வந்துட்டு கட்டமாக இருக்கிறது. இது இன்னும் ஒரு டிசைன் டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்துட்டு கட்டமாக க்ரீனில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு நான் லோட்டஸ் ஷேப்புக்கு வாங்கினது. பிங்க்கு 3 இது மேலே வச்சுட்டு கீழே லீஃப்காக க்ரீன் வாங்கியிருக்கேன். அந்த லோட்டஸ் ஸ்டைல் கிளிப் நான் செஞ்சு அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த க்ளூவில் அப்படி தொட்டுட்டு இந்த ஸ்டோனையும் தொட்டு இப்படி ஒட்டுறதுக்கு. இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்மளுடைய சின்ன வருமானத்தை நம்மளே வந்துட்டு கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மீஷோவில் வந்துட்டு நான் கோலமாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட கோலமாவு இங்கே ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு 1 கிலோ 20 ருபீஸ்க்கு விற்கிறேன். அதே கோலமாவை மீஷோவில் 1 கிலோ 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு கொரியர் சார்ஜ்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அமேசானில் வந்துட்டு ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதுவும் பண்ண ஆரம்பிச்சதும் உங்களுக்கு கண்டினியூஸ் வீடியோவாக போடுறேன். இதனுடைய கிளிப் மேக் பண்ணிவிட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.